நெருப்பு, அக்னி நம்முடைய அடையாளம். பெரிய சவுக்கா வச்சு அடி. கலைஞர் கருணாநிதிக்கு நிகரான இல்லை அல்லது அதை விட கூடுதலாக உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த நகைச்சுவை உணர்வு, இன்னைக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்றது தெரியும். இந்த அழுத்தத்துக்கு நடுவில் ஜோக் அடிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. அப்பெல்லாம் என்ன கோபக்காரன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிடிக்கும் பிடிவாதம் என்று அன்புமணி சொல்கிறார். உங்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்வது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம், இந்த கட்சி யாருக்கு கொண்டுட்டு போவேன். உங்களது 60வது திருமண நாளை கூட புறக்கணிக்கும் வகையில் அவருக்கு உங்கள் மீது ஏன் இப்படி கோபம்? அது தெரியலையே. எனக்கு மட்டுமல்ல, ஈன்றெடுத்த தாய் அவங்களுக்கு எப்படி இருக்கும். எல்லாமே நமக்கு உரித்தானது என்ற எண்ணத்தில் இப்போது இப்படி நடந்து கொள்கிறார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நான் செய்த மிகப்பெரிய தப்பு இதுதான். ஐயா, மனசு வருத்தப்படக்கூடாது. நான் உங்கள் மகன், உங்களை பற்றி சங்கர், நீ எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அது விரசமாக கூட இருக்கலாம் ஐயா மற்றவர்களுக்கு. ஐயா, அதை எந்த கேள்வி வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஐயா, உங்கள் மகன் இப்போது உங்களை பற்றி வெளியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என் தந்தைக்கு புத்தி பேதலித்து விட்டது. அப்படியா? நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் மற்றும் பிற்பட்ட மக்களின் பாதுகாவலன் மற்றும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா, நீங்கள் கிட்டத்தட்ட 80களில் தொடங்கி 50 ஆண்டு காலமாக அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த 50 ஆண்டு காலத்தில் சமூகம் எப்படி மாறியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் நடந்து கல்வி அறிவு குறைவாக இருந்த பகுதிகளில் அரசியல் நடத்தியவர் என்ற முறையில் இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த சமூகத்தை? இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு பேர் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றி குடிகார நாடுன்னு மாற்றினா எவ்வளோ பொருத்தமாக இருக்கணும். பொருத்தமான பெயர் குடிகார நாடு. தமிழ்நாடு என்கிற குடிகார நாடு. இது குடிக்கிற விஸ்கி, பிராந்தி என்னென்னமோ சொல்கிறாங்களா, இதெல்லாம் அதில் ஒரு லேபிள். உடலுக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, எல்லாருக்கும் கேடுன்னு சொல்லிட்டு நல்லா குடிங்க அப்படின்னு அரசே சொல்லுது, ஊக்குவிக்குது. இவ்வளோ பாட்டில் விற்கணும் அப்படின்னு டாஸ்மாக் கடைக்கு கட்டளை எழுது. அப்போ இவ்வளோ பேரை, இவ்வளோ குடும்பத்தை, இவ்வளோ இளைஞர்களை, இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சா, இவ்வளோ பேரையும் அழிக்கணும்னு சொன்னால் அப்புறம் தமிழ்நாடு எங்கே இருக்கும்? தமிழ்நாடாக இருக்கும்? அந்த காலத்தில் பனை மரத்தின் கீழே போய் நின்று பாலை குடித்தா கூட கழு குடிக்கிறாங்கன்னுவாங்க. அந்த ஒரு காலம். 100 வீடு இருந்ததுன்னா ஒரு வீடு தான் குடிக்கார வீடு. அப்போது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான் குடிக்காமல் இருக்கிற வீடு, மீதியெல்லாம் குடிக்கிறது. குடியினால் எவ்வளவு கேடுகள் வந்து சொன்னால் ஒரு 2-3 மணி நேரம் நான் பேசுவேன். ஏன்னா ஒரு மருத்துவர் என்ற முறையில். ஆக ஒரு குடிக்காத மக்கள், குடிய பானங்களை விற்காத நாடு அப்படின்னு குடிக்காத மக்கள் அப்படி என்றைக்கு உருவாகிறாங்களோ அன்றைக்கி தான் நாம் தமிழ்நாட்டில் வளர்ச்சியை பார்க்க முடியும். நான் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லுவேன். எப்படின்னா, மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த 3 பேர் வந்து எதிர்க்க நின்று, ராமதாஸ் உனக்கு என்ன வேணும்
அப்படின்னு கேட்டால் மது, ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம், ஒரு சொட்டு மழை நீர் கடலுக்கு போகக்கூடாது. அது எல்லாம் அந்தந்த கிராமத்தில் இருக்குங்க, அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க சேமித்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இன்னொரு கொசுறு வரம் ஒன்றும் வேணுங்கன்னு கேட்பேன். என்ன கொசுறு வரனா, இந்த பசங்கள்லாம் கஞ்சாவை அடிச்சுட்டு கஞ்சாவை பொட்டலத்தை எடுத்துன்னு 8ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க கொண்டு இந்த வாதியார்கள்லாம் இப்போ பயத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்களோ இந்த பசங்க என்ன பண்ணுவாங்களோன்ட்டு பயந்துட்டு வீட்டில் போய் மறுபடியும் திரும்ப மனைவிட்ட சொல்லணும், இன்றைக்கி தப்பிச்சேன், இன்றைக்கி ஒன்றுங்க பசங்க கரெக்டாக பண்ணலை அப்படின்னு. எல்லாம் போதை வசதிகள் இந்த அளவுக்கு இன்றைக்கி இதாக இருக்குது. ஐயா, நீங்கள் டாக்டர் சேப்பன், டாக்டர் திரு பழனி பாபா ஆகியோரிடெல்லாம் இயக்கம் கண்டவர். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை, வன்னியர் சங்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய போது பொதுச் செயலாளராக ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருக்க வேண்டும், பொருளாளராக ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக தான் இருக்க வேண்டும். இது போன்ற விதிகளை நீங்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதிகளில் உருவாக்குவதற்கான நோக்கம் என்னவாக இருந்தது என்று? இந்த சமூகங்களுக்கு ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட இந்த சமூகத்தில் மேன்மேலும் முன்னேறணும். அதாவது சோஷியலி, எஜுகேஷ்னலி, எக்கனாமிக்கலி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆனால் அவங்களுடைய வாழ்நிலை பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்தது. இன்றைக்கி இருக்குது, இன்னும் மாறலை. இத்தனை ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கி, இத்தனை ஆண்டுகள் ஆகி கூட இன்றைக்கும் அவங்களுடைய நிலைமை மாறலை. என்றைக்கு மாறும்? இந்த குடி இது இந்த மாதிரி இவங்க கொடுக்குற கல்வி. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்கிற ஒரு குழந்தையினுடைய பெண்ணு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி சேர்க்குறாங்க. கொண்டு போய் இங்கே கடன் வாங்கி அது வாங்கி கல்வி நிலை அப்படி இருக்குது. பொருளாதாரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சான்னா உடனே 500 ரூபாய் குடிச்சிட்றான். அப்புறம் மறுநாள் போக மாட்டேன்றான். அந்த காசு இருக்குது, வேலைக்கு போக மாட்டான். இப்படிலாம் இருக்குது. அதனால தான் அந்த ஒரு நாம் கனவு காண்ற ஒரு உலகம், நல்ல நாடு எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச சவுக்கு சங்கர் நீங்கள் தான் எல்லோரையும் போட்டு அடிக்கிறீங்களா, உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு தனியாக எனக்கு ஃபோனில் சொல்லுங்கள். நல்லதுங்கய்யா. ஐயா, நீங்கள் இங்கே உங்களோட பயிலரங்கங்கள் எல்லாம் பார்த்தேன். நீங்கள் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக உங்கள் கட்சி நிர்வாகிகள் வெறும் அரசியல் கட்சியில் இருப்பவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் மார்க்ஸ் படிக்க வேண்டும், தமிழ் தேசியம் படிக்க வேண்டும், அரசியல் படிக்க வேண்டும், வரலாறு படிக்க வேண்டும் என்று ஒரு ஆசிரியரின் கண்டிப்போடு நீங்களே சென்று அந்த வகுப்புகளை எல்லாம் மேற்பார்வை செய்வீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். மிகச்சிறந்த தலைவர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீர்கள். 14,000 பெண்களுக்கு இங்கே பயிற்சி கொடுத்தோம். எவ்வளவு? 14,000 பெண்கள் பயிற்சி கொடுத்து 3 நாள் இங்கேயே தங்கணும். 4ஆம் நாள் சர்டிஃபிகேட் கொடுத்து சான்றிதழ் கொடுத்து அனுப்புவோம். அதுங்க 2, 3, 10 பேரை பேச விடுவேன். 200 பேர் ஒரு பேட்சுக்கு 200, 300, 400 கூட வரும். அவங்கள பேச விட்டு அந்த பெண்ணுங்க சொல்லும், வரும்போது நாங்கள் பயந்துனே வந்தோம், இப்போ போகும்போது நாங்கள் வீராங்கனையாக போகிறோன்னுவாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு பயிற்சி 14,000. இப்படியெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்து நீங்கள் நல்ல தலைவர்களை பேட்சாக தலைவர்களை உருவாக்கி அனுப்பியிருக்கிறீர்கள். உங்களது மகனை நல்ல தலைவராக உருவாக்கவில்லை என்று வருந்துகிறீர்களா? ஆமாம், நிச்சயமாக ரொம்ப வருத்தம். ஏன்னா இந்த அரசியல் பயிலரங்கத்தில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவர் படம் தான் போட்டிருக்கோம். அந்த பக்கம் ஒரு கல்வெட்டில் அவர் படம் தான் போட்டிருக்கோம். திறப்பு விழா 2002 உருவாக்கலைன்ற வருத்தம் அதிகமாக. அப்படி நான் உருவாக்கி இருந்தேன்னா இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனை என்ன வேறு ஒன்றும் சொல்ல, நீ செயல் தலைவராக இரு, நான் தலைவராக கொஞ்ச நாளைக்கு இல்லை, அதை என் முடிச்சிருக்கிற வரைக்கும் இருக்கிறேன். அப்போ என்ன சொல்லணும், ஒரு நல்ல பிள்ளை என்ன சொல்லணும், எனக்கு இந்த செயல் தலைவர் இல்லைன்னாலும் கூட ஒரு தொண்டனாக, அப்பா நீங்கள் சொல்கிற எந்த வேலையும் நான் செய்வேன், நான் சுற்றி வருவேன். தமிழ்நாட்டு ஒரு 50-60 தொகுதி எடுத்துகிட்டு சுற்றி வருவேன். அந்த 50-60 தொகுதியில் நம்ம அதில் கூட்டணி தான், நம்ம தனியாக நிற்க போகிறதில்ல. இந்த கூட்டணியில் வெற்றி பெறுற மாதிரியான இதை நான் செய்வேன், ஓடி உழைப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போ நிலைமை வேறு மாதிரியாக இருக்குது. செயல் தலைவராக இருந்தால் என்ன, அல்லது சாதாரண தொண்டனாகவும் இருந்தே நான் செய்வேன்னு சொல்லணும். ஏன் இந்த தலைவர் பதவியை நான் எடுத்துக்கணுன்றதுக்கான காரணங்கள் நிறைய இருந்தாலும் கூட ஒரு நிர்வாக குழுவில்
20 பேர் 19 பேர் நினைக்கிறேன், 19 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு இங்கே தான் நடந்தது. அதில் ஒருத்தர் எழுந்து பேசுகிறாரு, சும்மா கொஞ்சம் மைல்டு கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க, சும்மா கொஞ்சம் இப்படி சொல்கிறாரு. ஒரு 1/2 நிமிஷம் கூட பேசலை. உடனே சீறி பாஞ்சு பெராண்டி அவரை உட்காந்துட்டார். அப்புறம் மற்றவங்களெல்லாம் பேச சொன்னேன், யாரும் முன் வரல. அப்போ தான் நான் பார்த்தேன், ஒவ்வொருத்தரும் பேச சொல்லி, நான் அந்த காலத்தில் கட்சி தொடங்கிய காலத்தில் இல்லை சங்கம் தொடங்கிய காலத்தில் இல்லை என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி கூட்டங்களில் பொதுக்குழு செயற்குழு ஏதோ கூட்டங்களில் என்னை விமர்சியுங்கள், நான் தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ளுகிறேன், தைரியமாக விசாரியுங்க, இது பேசுங்க, விமர்சியுங்கள், விமர்சனம் பண்ணுங்கள். விமர்சனம் பண்ணுறதுக்கு நேருக்கு நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தாக்கா கடிதம் எழுதுங்கள். அதே மாதிரி கடிதம் வரும், அந்த கடிதத்தை அடுத்த நிமிடமே பதில் எழுதி போட்டுடுவோம் தபால். அந்த மாதிரிலாம் இதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம் இல்லையா? ஒரு அமைப்புன்னு சொன்னால், இப்போ ஒரு கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி நல்லா நிறைய இருக்குதுன்னு சொன்னால், அவங்க டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க, முன்னேற்றம் அது இது பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. சும்மா இது ஒரு கம்பெனி நடத்திட்டு போகல, கட்சியும் அப்படித்தான். ஐயா, நீங்கள் உங்கள் மகன் மீது வைத்த ஒரு விமர்சனத்தில் மிக முக்கியமான விமர்சனம், அவருக்கு துளியும் தலைமை பண்பு இல்லை என்ற விமர்சனம். நாளைக்கு அன்றைக்கி அந்த கூட்டத்தில் சொன்னீங்க, நீங்கள் ஐயா சொன்னீங்க, இங்கே தலைமை பண்பு இல்லைன்ட்டு. இது ஒரு மிக கடுமையான விமர்சனம். அவர் உங்கள் மகன், நாளை உங்கள் இயக்கத்தை வழிநடத்த போகிறவர். அவரை பார்த்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த காட்டமான விமர்சனம் எந்த அடிப்படையில் நீங்கள் வைத்தீர்கள்? ஏன் இந்த அளவுக்கு தீவிரமான விமர்சனத்தை பொதுவெளியில் உங்கள் மகன் மீது வைக்கிறீர்கள்? அவரை தன்னைத்தானே திருத்தி கொண்டு மக்களோடு மக்களாக, இந்த உழைக்கும் மக்களுக்காக, பாட்டாளிகளுக்காக கிராமமாக சென்று மக்களை சந்தித்து அவர்களோடு, நான் அந்த காலத்தில் அவர்கள் என்னமா இருக்குது, கூழ், சரி கூட ஒரு சொம்பரை கொண்டாந்து கொடுப்பாங்க கூழ். இன்னொரு நாள் என்ன பண்ணுவோம், என்னமா இருக்குது, பழைய சோறு, கொண்டாந்து எனக்கு பிடிக்கும் ரொம்ப, அப்படி அந்த மாதிரிலாம் நான் இருந்தேன். ஆக நம்ம புள்ள அதை விட மேலே இருக்கணும் இல்லையா, மக்களோடு மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் கிரேன் மாலை போடுது, ஆப்பிள்லாம் கட்டி கிரேனில் மாலை போடுறாங்க. அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு? கட்சியினுடைய முன்னோடி இறந்துடுறார், கனல் ராமலிங்கன் பேர், தருமபுரியில். அவருடைய படத்திறப்பு அது ஒரு இது மாதிரி தான், கிராமத்தில் சொல்லுவாங்க கருமாதி மாதிரின்னு. அதுக்கு போகிறவர் பல 100 கார் பின்னால் வர இந்த மாதிரி மாலை போட்டு. இப்போ எங்கள் கட்சியில் என்ன சொல்லியிருக்கேன், அந்த காலத்துலேருந்து மாலை போடக்கூடாது, அப்புறம் பொன்னாடை பொருத்தக்கூடாது. பொன்னாடை அதுக்கு நான் வேறு மாதிரி சொல்லுவேன், அதை சொல்லக்கூடாது. அதனால் பொன்னாடை இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக புத்தகம் கொடுக்கணும். புத்தகம் கொடுக்கணும்னு சொன்ன பிறகு எல்லாம் அப்துல் கலாம் புத்தகமாக வந்தது. சரி, அதே நிறுத்திட்டேன். அப்புறம் சொன்னேன், எலுமிச்சம்பழம்லாம் வாங்கி அந்த கூட தலையில் தேய்ச்சிக்கலாம், இல்லை ஊறுகாயை போட்டுக்கலாம் அப்படின்னா, அப்புறம் எலுமிச்சம்பழம் வந்தது. இப்படியெல்லாம் சில அவர்களுக்கு இப்போ பொன்னாடை வாங்கணுன்னா 150 ரூபாய் 200 ரூபாய். அந்த பொன்னாடை அது என்ன பலன் அது சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் ஒன்றும் தேவையில்லை. அது ஒன்றும் மாலையெல்லாம் போடக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது. பட்டாசு வெடித்தாங்க நான் போகும்போது. அப்போ உடனே 5000 ரூபாய் அபராதம், தண்டம், ஆன் த ஸ்பாட் அப்படியே கட்டினாங்க. அந்த மாதிரி பட்டாசு வெடிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு மாதிரியே இருக்குது. ஆக நாளுக்கு நாள் பண்புகள் வளரணும். ஐயா, நீங்கள் கட்சி தொடங்கிய காலத்தில் உங்களோடு பேராசிரியர் கல்விமணி, பேராசிரியர் கருணானந்தம் போன்றவர்களெல்லாம் இருந்தபோது உங்கள் கட்சியின் கொள்கை அறிக்கையாக நீங்கள் பிரகடனப்படுத்தியது, என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள். அந்த விதியை, நீங்கள் பிரகடனப்படுத்திய விதியை உங்கள் மகனுக்காக தளர்த்தி 35 வயதில் அவரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நீங்கள் ஆக்கினீர்கள். இப்படி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக மிக இள வயதில் 35 வயதில் ஆனதனால் அவருக்கு இதுதான் அரசியல், எல்லாமே நமக்கு உரித்தானது என்ற எண்ணத்தில் இப்போது இப்படி நடந்து கொள்கிறார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஆமாம், அதாவது நான் செய்த மிகப்பெரிய தப்பு இதுதான். அதுதான் ஐயா, மனசு வருத்தப்படக்கூடாது. நான் உங்கள் மகன், உங்களை பற்றி சங்கர், நீ எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அது விரசமாக கூட இருக்கலாம் ஐயா மற்றவர்களுக்கு. ஆனால் எந்த கேள்வி வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம்.
ஐயா, உங்கள் மகன் இப்போது உங்களை பற்றி வெளியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என் தந்தைக்கு புத்தி பேதலித்து விட்டது. அவர் பேசுவதை நம்பாதீர்கள். இதனால தான் நீங்கள் கோச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதை அவர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்னும் இந்த சமூகத்தை நேசிப்பவர் என்றும் நீங்கள் அளிக்கக்கூடிய நேர்காணல்களிலிருந்து நான் பார்க்கிறேன். நான் சமூகத்துக்காக உருவாக்கிய இந்த கட்சி சுயநலனுக்கு பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக தான் நீங்கள் இப்போது தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு நான் இதை கேட்கிறேன். என் தந்தைக்கு புத்தி பேதலித்து விட்டது. அவர் வயதான காலத்தில் சொல் பேச்சு கேட்காமல் இந்த கட்சியை நாசம் செய்வதற்காக இப்படி அவருக்கு பிடித்த நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு இப்படி பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார் என்று உங்களது மகன் விமர்சனங்களை செய்து வருகிறார். இதற்கு உங்கள் பதில் என்ன? அப்படியாப்பா, நான் என்ன பதில் சொல்றது? ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த சமூகத்தை நேசிக்க இருக்கிறத சொல்லுங்கள். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வர்றேன். அதனால தான் நீங்கள் இதை பதில் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது சங்கர், இது எப்படி சொல்கிறது, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டோமே என்ற வருத்தம் ஏற்படத்தானே செய்கிறது. ஐயா, எல்லா மனிதர்களுக்கும் தன் மனைவியோடு 60வது திருமண நாளை கொண்டாடும் வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் தாமதமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றிங்க. இப்போது இந்த 60வது திருமண நிகழ்வில் அந்த திருமண தம்பதியர் விரும்புவது பேர குழந்தைகளோடு கொண்டாடணுன்றது. இவ்வளோ தான், வேறு பெருசாக இல்லை. எல்லா பேர குழந்தைகளும் அன்று வர வேண்டும் என்பது. அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் மகன் அன்று வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். பாருப்பா, சண்டை தான். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு 60வது கல்யாணம், நான் வர்றேன் என்று வந்திருப்பார். உங்களது 60வது திருமண நாளை கூட புறக்கணிக்கும் வகையில் அவருக்கு உங்கள் மீது ஏன் இப்படி கோபம்? அது தெரியலையே. நீங்கள் ஒரு நாளைக்கு போய் இதே மாதிரி கேளுங்களா? எனக்கு மட்டுமல்ல, ஈன்றெடுத்த தாய் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஏதோ ஃபோனில் ஏதோ வாழ்த்து சொன்னாதான் அவருக்கு, அம்மாவுக்கு மட்டும். எனக்கு ஒன்றும் இல்லை. ஐயா, நான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 91ல் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் யானை மேலே போய் அசெம்பிளியில் இறங்கினதை நான் தினமணியில் முதல் பக்கத்தில் நான் புகைப்படத்தோடு பார்த்தேன். எனக்கு நினைவு இருக்குது. எனக்கு 16 வயது அப்போது நான் பார்த்தேன். அன்றைக்கி ஒற்றை எம்எல்ஏவோடு தொடங்கிய கட்சி மிக நீண்ட பயணத்தை அடைந்து விட்டது. இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று திகழ்கிறது. நீங்கள் பிடிக்கும் பிடிவாதம் என்று அன்புமணி சொல்கிறார். உங்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்வது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம். ஏனென்றால் நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த கட்சியை இப்போ இருக்கிற நிலையை விட பல மடங்கு உயர்த்தி இந்த தேர்தலை சந்திப்போம். தேர்தல் வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து இந்த கட்சியை பல்வேறு கோணங்களில் பல்வேறு வகைகளில் புதிய புதிய பொறுப்புகளை புதியவர்களுக்கு கொடுத்து, இளைஞர்களுக்கு கொடுத்து வளர்ப்பேன். அப்போது இந்த கட்சியை யார்கிட்ட கொடுத்துட்டு போவேன்? அன்புமணிகிட்ட தான் கொடுத்துட்டு போவோம் இல்லையா? அது வரைக்கும் ஏன் பொறுக்கூடாது? இப்போ நான் இந்த தலைவர் பொறுப்பை எடுத்துக்கிறது இவருடைய செயல்பாடு சரியாக இல்லைன்றதுக்காக தான். அதுக்காக தான் என்ன சொன்னோம்னா, செயல் தலைவர் நீ செய், இனிமேலாவது செய், செயல்படு. அதான் நல்ல சரியாக சொன்னீங்க. இனிமேலாவது செயல்படு அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தா இன்றைக்கி ஒருத்தன் அங்கே போகிறான், அப்புறம் மறுபடியும் இங்கே வரான், இங்கே அப்புறம் அங்கே போகிறான், இங்கே என்கிட்ட வரவனை போட்டு இது பண்ணி உடனே ஃபோன் அவரே பேசுகிறார், அவர் மனைவி பேசுகிறாங்க, யாரோ பேசுகிறாங்க, அவங்க பேசி உடனே வா போகிறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. போகிறோம் வரோம். இங்கே என் மேலே இருக்கிற பாசத்தில் தெரியாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழணும். என் மேலே இருக்கிற பாசத்தில் போய் ஐயா நான் கூப்பிட்டாங்க, அவரே பேசிட்டாரு அப்படின்றான். சரிப்பா, எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யார் சொல்லுவாங்களே பின்னால், எங்கே இருந்தாலும் வாழ்க, நீ வந்துட்டல, மறுபடியும் போனாலும் போய் வா அப்படின்னு. ஐயா, நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர், பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர், பல்வேறு தேர்தல்களில் மிக சாதுரியமாக அணிகளை அமைத்தவர். இப்போது இன்னொரு கட்சி தலைவராக இருந்து நீங்கள் சொல்லுங்கள், பாட்டாளி மக்கள் கட்சியோடு இன்னொரு கட்சி தலைவர்கள் எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள்? யாரிடம் நடத்துவார்கள்? என்னிடம் தான் நடத்தணும். நான் தான் தலைவர், நிறுவனர் கூட தலைவர், கட்சியினுடைய தலைவர்.
என் கூட தான் பேசுவாங்க, என் கூட தான் தொகுதி பங்கீடு மற்றது எல்லாமே என் கூட தான் செய்வாங்க. உங்கள் கண் முன்னால் நீங்கள் படிப்படியாக செதுக்கிய இந்த கட்சி இப்படி பலவீனப்படுத்துவது எந்த விதமான மன உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது ஐயா? ஒரு பிள்ளையை பெற்றோம், நல்ல கல்வியை கொடுத்தோம், மத்தியில் ஆட்சியில் அமர்த்தினோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு நல்ல குணங்களை கொடுத்து செதுக்கவில்லையே என்ற ஒரு பெரிய வருத்தம் எனக்குள் ஏற்படுது. ஐயா, நீங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கு தமிழ் அறக்கட்டளை, மக்கள் தொலைக்காட்சி போல பல்வேறு முன்னெடுப்புகளை நீங்கள் எடுத்தீர்கள். பயிற்சி மையங்களை தொடங்கி இந்த பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் அரசு அதிகாரிகளாக வேண்டும், நீதிபதிகளாக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் எடுத்தீர்கள். இன்று பலர் அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் இருக்கிறார்கள், எனக்கே தெரியும். திரு அன்புமணி அவர்கள் அமைச்சரானதற்கு பின்னால் இந்த அத்தனை நகர்வுகளும் நிறுத்தப்பட்டது என்று நான் அறிகிறேன். இது நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இந்த பயிலரங்கங்கள் தூசி படிந்து கிடக்கின்றன. இப்போதுதான் நீங்கள் அதை புதுப்பித்துக் கொண்டீர்கள் என்பதை நான் நேரில் சென்று நேற்று பார்த்தேன். புதுப்பிக்கணும்னு சொல்லி மறுபடியும் மீண்டும் தொடங்கணுன்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு இது பார்க்குறதுக்கு. போய் காமிச்சாரு, எல்லாம் சொன்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்தேன். நீங்கள் அப்போதே இதை தடுத்திருக்கலாமே. இது நான் எடுத்த முன்னேற்பாடு. இங்கே நம்ம கட்சிக்காரங்கள்லாம் மார்க்சியம் படிக்கணும், தமிழ் தேசியம் படிக்கணும், வரலாறு படிக்கணுன்றதுக்காக தான் நான் இதை உருவாக்குறேன். கட்சிக்காரன் சும்மா அவங்கள இது செயல்படாமல் இருக்கக்கூடாது. இதை அவர் நிறுத்திய போதே நீங்கள் கண்டித்திருக்க வேண்டும் தானே? இல்லை, கண்டித்தோம், கண்டிக்காமல் இல்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அத்தனையும் படித்தவ ஒருவர் வடிவேல் ராவணன், பேர் சொல்கிறது தப்பு இல்லை. அவர் இங்கே இருந்து அவர் தேனி மாவட்டம், சொந்த மாவட்டம். நான் போயிட்டு அவர் தங்குறதுக்கு ஒரு அறை கொடுத்துருந்தேன். அந்த பயிலரங்கம் மேலே பார்த்தேங்க ஐயா. ஆமாம், அது கதவு சரியில்லைன்னு சொன்னேன். நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே கதவுகள்லாம் போட்டு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவருக்கு ஒரு விமான டிக்கெட்டு மதுரையிலேருந்து நேராக டெல்லிக்கு, அப்புறம் மறுபடியும் அங்கே போய் அவர் ஏதோ ஒரு கார் கொடுத்துருவாங்க. அது முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, பழைய காரு. அது என்னமோ 18 லட்சமாக என்னமோ பொருள்ன்றாங்க. அப்படி அதே மாதிரி ஒரு பெண்மணியை பொதுவாக விதி என்னன்னா, கட்சியினுடைய விதி பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சேர்ந்தவளாக இருக்கணும், அதே மாதிரி பொருளாளர் சிறுபான்மையாக இருக்கணும். இப்போ அதை நான் சரி பண்ணிட்டேன். இவர் போன பிறகு அதை சரி பண்ணி மன்சூர்ன்றவரை பொருளாளராகவும் பொதுச் செயலாளராக முரளி சங்கர், அவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், ஒரு நல்ல பிள்ளை, 6 மொழியில் பேசக்கூடியவர். அப்படியா? ஆமாம். இப்போ இந்த பயிலரங்கங்கள் இது போன்ற விவகாரங்களை எல்லாம் நீங்கள் புதுப்பிக்கிறது கட்சியினருக்கு ஒரு புதிய உத்வேகத்தை உண்டு பண்ணும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கிய போது இருந்த உத்வேகத்தோடு மீண்டும் களமிறங்கி இருக்கிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக, நிச்சயம். அதை விட பல மடங்கு நம்ம வேலை செய்யணும், உழைக்கணும். உழைப்புன்னா உட்கார்ந்த இடத்துலேயே உழைக்கலாம். நீ கட்டளையிட வேண்டியது தானே, செய்து கொள்கிற தளபதிகள் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டளையிட வேண்டியது எல்லாம் செய்கிறதுக்கு நீ தயாராக இருக்காங்க. ஆனால் நானும் வருவாய் மாவட்ட அளவில் ஒரு இடத்துல ஒவ்வொரு மாவட்டமாக போக இருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாலே ஒரு பெரிய மாநாட்டை, மகளிர் மாநாடு ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் 10 நடத்த இருக்கிறோம். அது சம்மந்தமாக நான் அங்கே போய் இடத்தெல்லாம் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு ஒவ்வொரு மாவட்டமாக அதை பற்றி பேச போகிறேன். ஆக நான் ஒரு இடத்துல ஒரு தடவை சொல்லியிருந்தேன், மகாத்மா காந்தி மாதிரி வயசானாலும் கோலூன்றி நடந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதுதான் உங்கள் இது மூலமாக நான் சொல்கிறேன். ஐயா, நீங்கள் திண்டிவனத்தில் அந்த குடிசையில் 2 ரூபா டாக்டராக உங்களது சமூக பணியை 3 ரூபா டாக்டராக சமூக பணியை தொடங்கியதிலிருந்து 2025 இன்று நீங்கள் உங்களுடைய பங்களிப்பாக எதை கருதுகிறீர்கள்? நீங்கள் ஒரு ஸ்கிராட்சிலிருந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை உருவாக்கியிருக்கீங்க. ஒரு சமூக நீதிக்கான மிகப்பெரிய விழிப்புணர்வை தந்தை பெரியாருக்கு பிறகு உருவாக்கியது நீங்கள் தான். உங்களை புகழ்வதற்காக சொல்லவில்லை. இடஒதுக்கீடு என்றால் உங்கள் பெயரை தவிர்த்து விட்டு யாரும் கடந்து செல்ல முடியாது. இந்த அடிப்படையில் 2025 ஜூன் மாதத்தில் இன்று பின்னோக்கி பார்க்கும்போது உங்களது சாதனையாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? என்னுடைய
கருத்துக்கள் மக்களிடையே சென்றடைந்திருக்கிறது என்ற ஒரு திருப்தி. தொலைக்காட்சியை பார்த்தாலும் மக்கள் அல்லது பத்திரிகையை படித்தாலும் அதில் ராமதாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்றது அந்த அளவுக்கு புது புது கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை, அரசு செய்கிற தவறுகளை விமர்சிப்பதில் நான் முன்னோடி. நிழல் நிதிநிலை அறிக்கை நிழல் நிதிநிலை அறிக்கை நிழல் நிதி, அதாவது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செஞ்சதில்லை. 21 ஆண்டு காலமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அங்கே தான் அது பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்து ஒரு 10 நாளைக்கு முன்னாலே வெளியிடுவோம். ஏன்னா இதை பார்த்து இந்த அரசு செக்ரட்டரிஸ், அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்களாம் எப்போ வெளியிடுங்க, அப்போ எங்களுக்கு ஒரு காப்பி உடனே கொடுத்துருவோன்னுவாங்க. அந்த மாதிரி நல்ல கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அதில் சொல்லியிருக்கிறோம். ஐயா, இறுதியாக கலைஞர் கருணாநிதிக்கு நிகரான இல்லை அல்லது அதை விட கூடுதலாக உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த நகைச்சுவை உணர்வு, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்றது தெரியும். இந்த அழுத்தத்துக்கு நடுவில் ஜோக் அடிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. இந்த நகைச்சுவை உணர்வு இயல்பாக இருக்குதா? எப்படி இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க? இந்த கூடுதலாக இன்னொரு கேள்விங்கய்யா, சரி நீங்கள் முடிங்கய்யா. இந்த சவுக்கு சங்கர் போட்டு விளாசுறாரு, அடிக்கிறாரு அப்படின்னு உங்கள் பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க. சரிங்க, சரி, அவர் அந்த சவுக்கு சங்கர் இங்கே வந்து நேராக பார்த்து இன்னும் நல்லா அடிங்க, இன்னும் நல்லா வெளுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அது எதுக்காகனா இந்த சமூகம் திருந்த வேண்டும் என்பதற்காக, தவறு செய்பவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. ஆக அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, மக்களும் சரியா இல்லை. இந்த நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்க. அப்போல்லாம் என்ன கோபக்காரன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் இந்த நேர்காணலை பத்திரிகையாளரை சந்திக்கும் போதே ஜோக் அடிக்கிறீங்க. அதான் அப்போ என்ன கோபக்காரன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஐயா வந்து திட்டுவார், செயலை இது செயலை கட்சி திட்டுவார். ஒரு 10 கிலோமீட்டர் போகும்போது ஒரு ஃபோன் வரும் ஐயா கிட்ட இருந்து, சீட் பெல்ட்டு போட்டியா அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா காலையில் இங்கே பசியோடு வந்தேன், என்னை பார்த்தேன், ஆனால் இங்கே ஒன்றும் கொடுக்க முடியல. அப்போ வந்து எல்லோரும் சாப்பாடு கொடுப்போம் பக்கத்தில் அந்த பயிலரங்கத்துக்கு பின்னால், யார் வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி இப்போ அது கொடுக்க முடியல, அதனால் நீ பசியோடு போகிற, எதாவது சாப்பிடு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுவேன். அப்போது அது வந்து ஒரு தாயுள்ள மாதிரி. இந்த மாதிரிலாம் வந்து கட்சியை நான் வளர்த்தேன். அப்படிலாம் இந்த தைலாவரம் தோட்டத்துக்கு உள்ள என்னை பார்க்க வர்றவங்களுக்கு இந்த கேட்டு திறந்தே இருக்கும். யாரும் வந்து அப்பாயின்மெண்ட்டை கேட்க வேண்டியதில்லை. ஃபோன் வந்ததுன்னா நானே எடுப்பேன். இந்த தரை வழி இது நானே எடுப்பேன். ஏன்னா இவங்களை யாரையும் எடுக்க விட மாட்டேன். அந்த மாதிரி மக்களோடு மக்களாக அவங்களுடைய துன்பங்களை சிறு வயதிலிருந்து புரிந்து கொண்டவன் நான். அவர்கள் மேலும் மேலும் அந்த துன்பங்கள் குறைந்து அவர்கள் வளரணும், அவங்க குடும்பம் வளரணும், பிள்ளைகள் வளரணும் அப்படின்னு. இப்போது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் 3 பேர். அவங்க பண்ருட்டி மருங்கூர்னு ஒரு ஐஸ்வர்யான ஒரு பெண்ணு. அது ஐஏஎஸில் 20வது இடமா 26வது இடம் வந்தது. அது இங்கே தமிழ்நாட்டுக்கு போட்டாங்க. இப்போ அது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கலெக்டர் ஆகிடும். அந்த மாதிரி அவங்க குடும்பத்தோடு அங்கே வந்தாங்க. வந்தபோது அவங்க சொன்னது, அந்த பிள்ளைகள் சொன்னது, இன்னொன்று ஐபிஎஸ்ஸு ஒரு பொண்ணு, ஒன்று ஐஏஎஸ்ஸு. அது பையனும் படிச்சுட்ருக்கான். அது சொன்னது என்னென்னா, இதெல்லாம் உங்களால் தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸில் ஒன்றும் ரிசர்வேஷன் இருக்குதான்ட்டு எனக்கு ஆச்சரியமாக கேட்டேன் நான். எப்படி அதில் ரிசர்வேஷன் இருக்குதா? ஐயா, அவங்க சொன்னாங்க, நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தோம், ஒரு டிகிரி வாங்கினோம். ஒரு டிகிரி இருந்தால் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸுக்கு எழுத முடியும். அது உங்களால் தான் கிடச்சிது, அந்த எம்பிசி கோட்டாவில் கிடச்சிது அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொன்னாங்க. அந்த பையன் ஒரு தரம் நான் டி நகரில் போயிட்டு இருந்தேன் காரில். ஒருத்தன் மோட்டர் சைக்கிளில் என் கூடவே ஓரமாகவே வந்து நின்னான். அப்புறம் நான் அங்கே வந்து ரெட் சிக்னல் நிறுத்தப்பா ஓரமாக அப்படின்னு டிரைவர். அந்த பையனை கூப்பிட்டேன், எந்த ஊருன்னா அந்த ஊருன்னா. என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஐஏஎஸ்
கோச்சிங் சென்டருக்கு போயிட்டுருக்குறேன் அப்படின்னு. அப்போ சொன்னேன், நீ கலெக்டர் ஆனால் ஒரு நாள் உனக்கு கார் ஓட்டுறேன். இப்படி மக்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா பொருளை எடுத்துன்னு போய் சாப்பிட்டு வாதியார் வந்து பயத்தோடு உள்ளே போகிறது வெளியே வர நிலைமைக்கு இன்றைக்கி மாறி. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எப்படி அதை தடுக்கிறதுன்ற வழி நம்ம சொன்னால் ஒரு மாதத்துலேயே அதை ஒழிக்க முடியும். ஒரே மாதம் இந்த அரசு கேட்டால், அதிகாரிகள் கேட்டாக்கா ஒரே மாதத்தில் இது எதுவுமே எந்த போதைப் பொருளும் இல்லாமல் பண்ண முடியும் என்னால். ஆனால் யாருக்காக போகிறாங்க, யார் செய்ய போகிறாங்க? ஐயா, நீங்கள் செல்வி ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோரோடு அரசியல் செய்தவர், பல ஆண்டு காலம் அவர்களோடு நீங்கள் அரசியல் செய்தவர். இன்று அந்த இரு தலைவர்களுமே இல்லை. உங்கள் சம வயதுடைய, சம அனுபவமுடைய, சம அறிவுடைய அரசியல் தலைவர்கள் இல்லாத வெற்றிடத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? நீங்கள் சொல்லித்தான் இதை நான் புரிஞ்சுக்க முடியுது இப்போது. ஆமாம், வெற்றிடம் இருக்குதுன்றது. ஏன்னா நீங்கள் கலைஞருக்கு ஃபோனை போட்டு பேசுவீங்க, கலைஞர் ஆட்சிக்கு மார்க் போடுவீங்க, அவர் உங்களை திட்டுவார். அது நல்லா சுவையாக இருக்கும். அந்த 2006-11 கவர்மெண்ட்டே ரொம்ப ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ராமதாஸ் உங்களை அறிக்கை விடுறாரு, எதிர்த்து அறிக்கை. அது வந்து தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருதுன்னுவார். அப்போது நீங்கள் ஆட்சி சரியில்லைன்னு அறிக்கை விடுவீங்க, அவர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு கோவப்படுவார். என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு கோவப்படுவார். அது ரொம்ப சுவையாக இருந்துச்சு அந்த காலகட்ட அரசியல். அதனால் கேட்கிறேன் ஐயா, இறுதியாக இந்த நேர்காணல் வழியாக செயல் தலைவர் திரு அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? இந்த செயல் தலைவர் பதவியை வச்சுட்டு மக்களை போய் சந்திக்கணும், ஊர் ஊராக போகணும், தெரு தெருவாக போகணும், மக்களை சந்திக்கணும். அந்த பதவி, இந்த செயல் தலைவர் பதவி இல்லைனா கூட ஒரு தொண்டனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யணும் நான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வரணும்னு சொல்கிறேன். ஐயா, மீண்டும் புதிய உத்வேகத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்த பழைய மருத்துவர் ராமதாஸ் இன்று புதிய பணிகளை தொடங்கியிருக்கிறார் என்று நான் இந்த நேர்காணல் மூலமாகவும் பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை பார்த்ததன் மூலமாகவும் நான் புரிந்து கொள்கிறேன். உங்களது இந்த புதிய பயணத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, முன்பை விட பலமாக, முன்பை விட வீரியமாக தொடர்ந்து மக்கள் பணி செய்ய வேண்டும்ன்றதான் என்னோட இந்த நேரத்தில் வாழ்த்துக்களுங்க ஐயா. இப்படி யாரும் வாழ்த்த மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க மக்கள் இருக்கணும்னு. ஐயா, சமூகத்துக்கு உங்களோட பங்களிப்பை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஐயா, க்ளோஸாக. அதனால் இப்போ எத்தனையோ சேனல் வராங்க, பத்திரிகையாளர் சந்திக்கிறேன், என்னென்னமோ தேவையில்லாத கல்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ சொன்னது அற்புதமான, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் ஐயா. நல்ல பெரிய சவுக்கா வச்சு அடி. நல்லதுங்க, நல்லதுங்க. நன்றிங்க ஐயா.